நஷ்டமாயிடுச்சுன்றீங்க. பணம் தான் நஷ்டமாயிடுச்சு. இங்கே மானமே நஷ்டமாயிட்டு இருக்குல்ல, அப்போ பேசணும்ல நீங்கள். அப்போ தவறு தானே அது. இங்கே மானம் நஷ்டமாகும் போது வாயை மூடிட்டு இருக்கீங்க, பணம் நஷ்டமானதும் வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க, 10 கோடி கேட்குறீங்க 3 செகண்ட் வீடியோ. அவங்க குற்றச்சாட்டு எதுவுமே மறுக்கிற மாதிரி இல்லை சார். அவங்க வந்து ஒரு சமநிலை தவறுனவங்களாக கூட இருக்கட்டும், அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே வந்து நம்பும்படியான ஒரு குற்றச்சாட்டு தான். ஏன்னா அப்படியான ஒரு பார்வை வந்து தனுஷ் மேலே இருக்க தானே செய்யுது. கடந்த காலத்தில் வந்து பல குடும்பங்கள் வந்து பிரிஞ்சதுக்கு காரணமே இவர் தான். அது உள்நோக்கம் சார். அது அப்படி பேசுறதுன்னு கேட்டிங்கன்னா, நயன்தாராவுக்கு வந்து உள்நோக்கம், டேமேஜ் பண்ணணும் உள்நோக்கம். தனுஷை வந்து டேமேஜ் பண்ண சொல்லுது. அப்படி பர்சனல் கேரக்டர்லாம் பேசினா நயன்தாரா தாங்குவாங்களா? நான் என்ன சொன்னால், அது அப்போவே முடிஞ்சிடுச்சு, படம் வித்தாச்சு, படம் ஓடிடுச்சு, வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு அவங்க பயோகிராஃபி எடுக்கும் போது அவங்க ஒரு 3 செகண்ட் வீடியோ இருந்தால் அது கடந்து போயிருக்கலாம். இப்போ கஸ்தூரி பேசலையா, கஸ்தூரி பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ கஸ்தூரி, சுசித்ரா, ஜோதிகா, இவங்கெல்லாம் வந்து நயன்தாரா, இவங்கெல்லாம் ஒரே நீங்கள் வட்டத்தில் எடுத்துக்கலாம். இவங்களெல்லாம் நயன்தாராவுக்கு பர்சனல் கேரக்டரை பற்றிலாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது. இங்கே பல குடும்ப பெண்கள் கண்ணீர் விட்டுருக்குறாங்க நயன்தாராவாலன்றது தான் இங்கே பேச்சு. எத்தனை நடிகர்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தருக்கு வாழ்க்கையே இல்லாத போச்சு, தம்பி சிம்புக்கு. இன்னைக்கு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கவே இல்லை. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலம் சார். இப்போ வந்து எப்படா தனுசு சிக்குவாரோ அவரை வச்சு செய்யலாம் அப்படின்ட்டு பாம்பேல இருந்து பாடகி சுசித்ரா காத்துட்டு இருப்பாங்க போல இருக்கு. என்னன்னா, சில மாதங்களுக்கு முன்பு அவங்க புருஷன் வந்து இவங்க கூட டைவர்ஸுக்கு பிரச்சனையாகி அதுக்கு முழு முதற் காரணம் தனுஷ் தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க. தனுஷ் வந்து ஒரு ஓரின சேர்க்கையாளர், என் புருஷனுக்கும் அவருக்கும் சம்திங் இருக்குது அப்படின்னு சொல்லி கிளப்புனாங்க. இப்போ தனுஷ் வந்து ரீசெண்டா சிக்கும் போது நயன்தாரா விஷயத்துல வச்சு செய்ன்னு செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்க கொடுத்த ஒரு பேட்டியில தனுஷ் வந்து ஒரு காம கொடூரன், பொம்பளை பொறுக்கி, அந்த மாதிரி வார்த்தையெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதை எப்படி பாக்குறீங்க? அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்களா சார்? ஏற்கனவே வந்து இதான் நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அது மாதிரி ஒரு விஷயத்தில் வந்து அவங்க மனதளவில் பாதிக்கப்பட்டிருப்பாங்க தனுஷ் மேலே. ஸோ அதனால் அப்படி சொல்லலாம். பட் எனக்கு என்னென்னா, பொதுவாகவே எல்லாருக்கும் ஒரு பார்வை இருக்குல்ல. சுசித்ரா சொல்லணும்னு ஒரு இல்லை, பொதுவாகவே ஒரு பார்வை வந்து தனுஷ் மேலே ஒரு பார்வை இருக்குல்ல. சமூகம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மதிப்பீடு வழங்குதில்லை சார். அந்த வகையில் வந்து தான் வந்து தனுஷ் மீது அந்த குற்றச்சாட்டு இருக்கும்போது அவர் இதுக்கு முன்னாடி மறுக்கவே இல்லையே. இப்போ அடிஷ்னலாக சுசித்ரா வந்து நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அவங்களுடைய குடும்ப விவகாரத்தில். ஸோ அன்றைக்கும் கூட அவர் பேசலைல்ல, அன்றைக்காவது பேசிடணும்ல. சுசித்ரா கணவரை பற்றியும் இதே தனுஷை பற்றி இணைச்சி பேசும்போது அப்போது இவங்க பேசிடணும்ல. அப்போ தனுஷ் பேசாமல் இருக்கிறதும் தவறு தானே. அப்போ மேலும் மேலும் அவங்க பேச தானே செய்கிறாங்க. தனுஷ் வந்து பேசிடணும்ல. இப்போ அவங்க சொல்றது என்னன்னா, தனுஷ் அவங்க கூட நடிக்கிற நடிகைகளுக்கு பாலியல் ரீதியான தொல்லை, அதே மாதிரி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணாத நடிகைகளுக்கு வந்து இந்த கேரவன் கொடுக்காம இழுத்தடிக்கிறது, சாதாரண ஹோட்டல்ல புக் பண்றது, இதையும் தாண்டி அம்மா நடிகைகள்லாம், தனுஷோட அம்மாவை நடிக்கிற நடிகைகளுக்கு கூட அவர் பாலியல் தொல்லை கொடுக்குறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய குற்றச்சாட்டு ஒன்று வைக்கிறாங்க. ஆமாம், நான் பார்த்தேன். அதாவது அவங்க குற்றச்சாட்டு எதுவுமே மறுக்கிற மாதிரி இல்லை சார். அவங்க வந்து ஒரு சமநிலை தவறுனவங்களாக கூட இருக்கட்டும், சரிங்களா. ஆனால் வந்து அவங்க சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எல்லாமே வந்து நம்பும்படியான ஒரு குற்றச்சாட்டு தான். ஏன்னா அப்படியான ஒரு பார்வை வந்து தனுஷ் மேலே இருக்க தானே செய்யுது. கடந்த காலத்தில் வந்து பல குடும்பங்கள் வந்து பிரிஞ்சதுக்கு காரணமே இவர் தான். பல பேருக்கு வந்து குடும்பத்தில் டைவர்ஸ் ஏற்பட்டதுக்கு காரணம் இவர் தான்ன்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வரும்போதுனா அந்த குற்றச்சாட்டு வரவும் மறுக்கணும் சார். பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லணும், சரியா. அதனால் அந்த நேரத்தில் வந்து அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறாங்கன்னா அப்போ அது சரி, உண்மைன்ற மாதிரி ஆயிடுதுல்ல. அதுதான் சிக்கல். இப்போ சுசித்ரா இந்த அளவுக்கு பேசுகிறாங்கன்னா அதுக்கு வந்து கேட்டால் அடிப்படையில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மை இருக்குன்றது பரவலாகவே எல்லாருமே நம்பக்கூடிய சூழல் தானே இருக்குது. அதனால் வந்து அப்படி தான் நம்ம அதை எடுத்துக்கணும். இல்லை, இதுக்கு எதுக்கு நம்ம எதிர்வினை காட்டணும், நம்ம வேலையை பார்க்கலாம் அப்படின்னு தனுஷ் இருக்கிறது ஒரு நியாயமான இல்லை சார். எதிர்வினைன்றது இல்லை சார். உங்கள் மேலே ஒரு கடுமையான ஒரு குற்றச்சாட்டு வருது சார். நீங்கள் சமூகத்தில் ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கிறீங்க, ஒரு பொறுப்பான நடிகராக இருக்கிறீங்க, அதை எப்படி நீங்கள் கடந்து போவீங்க? ஒரு குற்றச்சாட்டு நீங்கள் கடந்து போகலாம் சார். அடுத்தடுத்து குற்றச்சாட்டு வருது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை வந்து எல்லாத்தையுமே நீங்கள் கடந்து போகிறது எப்படி சரியாக, எப்படி நியாயமானதாக இருக்கும்? ஏதாவது ஒரு கட்டத்தில் வந்து நீங்கள் ஒரு குற்றச்சாட்டை வந்து பொதுவில் கூட நீங்கள் மறுக்கலாமே. அவ்வளோ விஷயத்த கடந்து போகிற நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நயன்தாரா விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 செகண்ட் வீடியோவுக்கு நீங்கள் எவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க? 10 கோடி கேட்குறீங்கல்ல. எது நஷ்டமாயிடுச்சுன்றீங்க? பணம் தான் நஷ்டமாயிடுச்சு. இங்கே மானமே நஷ்டமாயிட்டு இருக்குல்ல, அப்போ பேசணும்ல நீங்கள். அப்போ தவறு தானே அது.
இங்கே மான நஷ்டமாகும் போது வாயை மூடிட்டு இருக்கீங்க, பணம் நஷ்டமானதும் வந்து ரியாக்ட் பண்ணுறீங்க, 10 கோடி கேட்குறீங்க 3 செகண்ட் வீடியோவுக்கு. நியாயம் இல்லைல்ல சார். இதில் சுசித்ரா சொன்னாங்கன்னு நம்ம பார்க்க வேணாம். பொதுவாகவே தனுஷ் மீது வந்து சமூக பார்வை சரியில்லை. அது காரணம் யார்? சமூகம் இல்லை, அவர் தான் காரணம். ஒரு குற்றச்சாட்டு மறுத்தீங்கன்னா அப்போ இன்னொரு குற்றச்சாட்டு வர்றதுக்கான வந்து தடை ஏற்படும்ல. நீங்கள் அதை கடந்து போகிறீங்கன்னா ஆமாம் உண்மைன்ற மாதிரி ஆகிடுது. இப்போ நயன்தாரா கூட இது ஒரு காப்பிரைட் விஷயம்தான், அது 2 வருஷமா இழுத்தடிச்சாரு, ஏதாவது பர்சனல் வெண்டாட்டா கூட இருக்கலாம்னு வச்சுக்கலாம். பட் அந்த அறிக்கையில, நயன்தாரா விட்ட அறிக்கையில, நீ ஒரு சாடிஸ்ட், நீ வந்து சாடிஸ்ட் மீன்ஸ் என்னன்னா அடுத்தவங்க துன்பத்துல சந்தோஷப்படுற ஒரு கேரக்டர் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிருக்கு. அது உள்நோக்கம் சார். அது அப்படி பேசுறதுன்னு கேட்டீங்கன்னா நயன்தாராவுக்கு வந்து உள்நோக்கம், டேமேஜ் பண்ணணும் உள்நோக்கம், தனுஷை வந்து டேமேஜ் பண்ண சொல்லிட்டு. அப்படி பர்சனல் கேரக்டர்லாம் பேசினா நயன்தாரா தாங்குவாங்களா? பர்சனல் கேரக்டர்னு பேசினா, தனிநபர் நன்னடத்தைன்னு பேசினா நயன்தாரா தேர மாட்டாங்களே. இப்போ அவங்களே சொல்லியிருக்காங்களே, லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கிறேன் நான் அப்படி பகிரங்கமாக சொல்கிறாங்கல்ல. ஆனால் பெண்களை தான் நீங்கள் குறை சொல்கிறீங்க, ஆண்களை குறை சொல்கிறது இல்லை அப்படி சொல்லிட்டு. இப்போ என்ன விக்னேஷ் சிவனை திட்டணும் பண்ணமோ அப்படி ஆயிடுது இல்லை. இல்லை, இது விக்னேஷ் சிவனுக்காக நடத்தப்பட்ட சண்டை தானே? அது வந்து இருக்கலாம் சார், அப்படி கூட இருக்கலாம். தனுஷ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கெமிஸ்ட்ரி இருந்திருக்கலாம், அப்போ அந்த இடத்துல வந்து விக்னேஷ் சிவன் வந்திருக்கலாம். கெமிஸ்ட்ரி இருந்திருக்கலாம் அப்படிங்கிறது நம்ம நிரூபிக்கப்படாத ஒரு விஷயம். இருந்திருக்கலாம் தானே சொல்கிறேன் நான். ஏற்கனவே பல பேர்கிட்ட இருந்திருக்குல்ல, அது நம்ம ஒத்துக்கலாம். அது பொதுவாக அதுதான் நான் சொல்கிறேன். அதான் அது நமக்கு அது வந்து அதனால தான் அவங்க இப்போது நயன்தாரா சொல்கிறதே எடுத்துக்கணும்ல. நயன்தாரா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா பர்சனல் வெண்டட்டான்னு சொல்கிறாங்கல்ல. அப்போ என்ன அர்த்தம்? அதாண்டி அவர் வந்து வாழ விடுன்னு ஒரு வார்த்தையெல்லாம் போடுறாரு விக்னேஷ் சிவன், போட்டு நீக்கிறார், அது வேறு விஷயம். அப்போ வாழ விடுன்னு யாரை சொல்லுவாங்க? யார் வந்து யார்கிட்ட சொல்லுவாங்க? அப்போ அங்கே ஏதோ ஒன்று நடந்துருக்குல்ல சார். அதாண்டி இங்கே வியாபாரத்தில் வந்து ஒரு படம் வந்து இத்தனை கால்ஷீட் இவ்வளோ அமௌண்ட் ஒதுக்குறாரு, அதாண்டி பட்ஜெட் தாண்டி போகுது, அது காரணம் வந்து விக்னேஷ் சிவன் தான்ன்ற மாதிரி ஒரு பேச்சு வருது. நான் என்ன சொன்னால் அது அப்போவே முடிஞ்சிடுச்சு, படம் வித்தாச்சு, படம் ஓடிடுச்சு, வெற்றிகரமாக முடிஞ்சிடுச்சு. முடிஞ்ச பிறகு அவங்க பயோகிராஃபி எடுக்கும் போது அவங்க ஒரு 3 செகண்டுக்கு வீடியோனா அது கடந்து போயிருக்கலாம். சரி, இவருக்கு வந்து கடந்து போகலை, இவர் நஷ்டஈடு கேட்குறாரு, முடிஞ்சால் நஷ்டஈடு கொடுங்க, இல்லைன்னா அந்த வீடியோவை எடுத்துருங்க, எடுத்துட்டு நீங்கள் கடந்து போகணும். இப்போ நீங்கள் வந்து அவருடைய வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய இமேஜை டேமேஜ் பண்ணுற மாதிரி பேசுகிறீங்கல்ல, அப்போ அதுவும் தவறு தானே. அப்போ அவர் சரியில்லைன்னா இவங்க ரொம்ப சரியா? நயன்தாரா ரொம்ப ரொம்ப நல்லவங்களா? பேசலாமா நயன்தாராவை பற்றி? எவ்வளோ இருக்குது? அது தவறு தானே. அவங்களும் பல குடும்பத்தை பூந்து விளையாடினவங்க தான் சார். தனுஷும் இது 2 பேருமே வந்து என்ன சொல்ல கேட்டால் வந்து 2மே சரியான நபர்கள் கிடையாது இந்த விஷயத்தில். குறிப்பிட்டு இந்த பாலியல் ரீதியான விஷயங்களில் 2 பேருமே குற்றச்சாட்டு வந்திருக்குல்ல. என் மனைவி வந்து என் புருஷனை ஆட்டையை போட்டா, இப்படி எத்தனை பேர் வந்து கதறினாங்க. இவங்களை நயன்தாராவை காதலிக்கும் போது தான் பிரபுதேவோட மனைவி. ஆமாம் சார், அதுதான் சொல்கிறேன். என்ன நயன்தாராவுக்கு பர்சனல் கேரக்டரை பற்றிலாம் பேசுறதுக்கு தகுதியே கிடையாது, மற்றவர்களை பேசுறதுக்கு. அது தனுஷாக இருக்கட்டும், தனுஷ் வேறு யார் வேணா இருக்கட்டும். நயன்தாராவே கேரக்டர் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரியான நபர் இல்லைல்ல. எத்தனை பெண்கள் வந்து கதறி இருப்பாங்க, தன்னுடைய கணவர் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை விட்டு போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு. இதில் வேறு பெருமையாக வேறு பர்சனல் அதாவது சொல்கிறாங்களா, அது லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தால் அதை நீங்கள் பெண்களை மட்டும்தான் குறை சொல்கிறீங்க, ஏன் ஆண்களை குறை சொல்ல மாட்டீங்க? அப்போ ஆண்னு சொல்லலாம், ஆண்கள்னு சொல்கிறாங்க. என்ன தான் குறை சொல்கிறீங்க, ஆண்களை குறை சொல்ல மாட்டீங்கன்னு சொல்கிறாங்க. ஆண்கள்னா எத்தனை பன்மையில் ஆகிடுது இல்லை? ஆமாம். அப்போ எத்தனை பேர்கிட்ட நீங்கள் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருப்பீங்க? எல்லாரையும் சேர்த்து சொல்கிறேன். பின்ன இதுனா வாழ்க்கைனா வந்து சினிமாவா இல்லை ட்ராமாவா ரிகர்சல் பார்க்குறதுக்கு? அது தவறு சார். அவங்ககிட்டயும் தவறு இருக்குது. அதை விட்டுட்டு இப்போ தனுஷ் வந்து ரொம்ப அயோக்கியம், நீங்கள் முதல்ல எப்படின்றத முதல்ல சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. நயன்தாரா எப்படிப்பட்டால்? எத்தனை பேர்கிட்ட நீங்கள் லிவிங் இன் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க? வெளிப்படையாக நீங்கள் தான் வந்து பயோகிராஃபிலாம் எழுதுறீங்கல்ல, போடுங்க. இங்கே எல்லாருமே வந்து சுயசரிதை எழுதுறவங்க எல்லாருமே சார் சில பக்கங்களை விட்டுருவாங்க, மறைக்கப்பட்ட பகுதிகள் இருக்கும், அதை விட்டுருவாங்க. துணிச்சலாக தான் அந்த வெளிப்படையாக எல்லாத்தையும் எழுத முடியுமா? எழுத முடியாது. எல்லாருக்கும் அந்த துணிச்சல் இருக்குமா? தன்னுடைய 2 பக்கங்கள் எழுத சொல்லுப்பாங்களா அவங்களுடைய புத்தகங்களில்? அவங்க வாழ்க்கையை சரித்திரத்தை எடுக்க சொல்லுங்கள், நெகட்டிவ் பக்கங்களை சொல்லுங்க பார்க்கலாம். அதையெல்லாம் தெரிஞ்சு தானே அவங்கள கல்யாணம் பண்ணுறது, காதலிக்கிறதுலாம் செய்கிறாங்க. அதுதான் சார், அதுதான் அதை அவங்க பெருசாக எடுத்துக்கிறது. அதுதான் சொல்கிறேன், ஒரு குடும்ப பெண்களுக்கு அந்த மாதிரி பண்ண முடியும். அதுதான் சொல்கிறேன். இங்கே பல குடும்ப பெண்கள் கண்ணீர் விட்டுருக்குறாங்க நயன்தாராவாலன்றது தான் இங்கே பேச்சு. எத்தனை நடிகர்கள் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஒருத்தனுக்கு வாழ்க்கையே இல்லாத போச்சு. யார்?
தம்பி சிம்புக்கு இன்னைக்கு வரைக்கும் கல்யாணமே பண்ணிக்கவே இல்லை. சொல்லலாமா அப்போ நயன்தாரா தான் காரணம் சிம்பு கல்யாணம் பண்ணாமல் இருக்கிறதுக்கு? அப்படி சொல்ல முடியுமா? சொல்லுங்கள், நீங்கள் சொல்லுங்கள். வாழ்க்கையே போச்சு இல்லை சார் அவனுக்கு. ஆமாம். அப்புறம் ஆனால் அது அவர் பர்சனலாக அவர் சொல்லாத வரைக்கும் நம்ம அதை ஏற்றுக்க முடியாது சார். சொல்லாத வரைக்கும் எல்லாருக்கும் தெரிஞ்சது தானே. அவன் எப்படி சொல்லி கதறுவான் நான் வந்து? சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து வெளியே சொல்ல மாட்டாங்க சார். இவங்க சொல்கிறாங்க, அவரு அதை சொல்ல விரும்பலை. இப்போ இதே மேட்டர்ல இந்த பர்டிகுலர் விஷயத்துல நயன்தாராக்கு ஆதரவா ஒரு 7 நடிகைகள் வந்து சப்போர்ட் பண்ணிருக்காங்க. ஆமா, எல்லாமே டுபாகருக்கு தான். சொல்லுங்க. ஆமா சொல்லுங்க. நீங்க டுபாகர்னு சொல்றீங்க. எல்லாமே டுபாகருக்கு தான். இந்த விஷயத்தை நோட் பண்ணி சுசித்ரா என்ன சொல்றாங்கன்னா, இந்த நயன்தாராக்கு சப்போர்ட் பண்ணி தனுஷுக்கு எதிராக பேசின 7 நடிகைகளுமே தனுஷால பாதிக்கப்பட்டவங்க, அதனால அடங்கி இருந்தவங்க இப்போ ஒரு பிரச்சனை வெளியே வரும்போது வெடிச்சு வெளில வராங்க. ஆனா உங்களுக்கு தைரியம் இருந்தா நயன்தாரா மாதிரி நீங்க அறிக்கை விடாம உங்களுக்கு நடந்த பிரச்சனைய அது பாலியல் வெளில சொல்லணும். அப்படி கரெக்ட் தானே? இது கரெக்ட் தானே? அவங்க சொல்றாங்க உண்மையா. சுசித்ரா சொல்றது கரெக்ட். நீங்க அவ்வளவு தைரியமா இருந்தக்கா நீங்க பேசுங்க. ஆனா ஒரு விஷயத்துல ஒருத்தர் குற்றச்சாட்டு சொல்லும்போது அவங்களுக்கு சப்போர்ட் பண்றேன்னு போயிடக்கூடாதுல்ல. நீங்க பேசுங்க, உங்களுக்கு என்ன பாதிப்பு இருக்கு பேசுங்க. இதுதான் நேரம்னு சொல்லிட்டு அவனை அடிக்கூடாதுல்ல. தனுஷ் மேலே தப்பு இருக்கட்டும் சார், நீங்க வெளிப்படையா பேசுங்க. தனுஷ் வந்து ஒரு முன்னணி நடிகர் சார். நான் கேட்கறது நயன்தாரா மேல இவங்களுக்கு என்ன கரிசனம்? அந்த விஷயத்துல என்ன நடந்து தெரியுமா? நான் ஒரே வார்த்தை தான் கேட்கறேன். அந்த படம் எடுத்தது 10 வருஷத்துக்கு முன்னாடி. அன்னைக்கு படத்துல வந்து அன்னைக்கு உள்ள சூழல் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? பட பிடிப்புல என்ன பிரச்சனை நடந்து தெரியுமா? ஒரு தயாரிப்பாளரா இவருக்கும் அவங்களுக்கும் என்ன மாதிரியான வந்து கரஸ்பாண்டிங் நடந்து தெரியுமா? நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்தாங்க. நல்ல ரிலேஷன் இருக்கட்டும் சார். எதிர்நீச்சல் படத்துல கூட அது ஆமா ஒரு கெஸ்ட் ரோல் வந்து பாட்டுக்கு ஆடினாங்க. அது ஆமா சார். அதை வந்து அவங்க ஏன் சொல்லலை? இன்னும் நயன்தாரா இவ்வளோ அறிக்கை விட்டவங்க அதையும் சொல்லலை. அப்படி நட்புல இருந்த ஒரு கேரக்டர் எதுக்கு எதிராகுது? அதுதான் நான் சொல்றேன். அந்தந்த காலகட்டத்தில் மாறி மாறி வரும்போது உங்களுக்கு பணம் ஒரு மேட்டரே கிடையாது. நிச்சயமா பணம் கிடையாது சார். பணம் தாண்டி, அதுதான் நான் சொல்றேன். பணம் தாண்டி இப்போ என்ன பிரச்சனை நடக்குது, அதனால தான் நான் அந்த வார்த்தைகள் சொல்றேன். அது விக்னேஷ் சிவன்ஸ் வந்து வாழ வேணும்னு சொல்றது, இவங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பர்சனல் வெண்டட்டான்னு சொல்றது. தனுஷ் வந்து என்ன பர்சனல் வெண்டட்டானா என்ன? தனுஷ் வந்து எண்ணம் போல் வாழ்க்கைன்னு சொல்றது. எண்ணம் போல் அதான் நான் சொல்றேன். நல்லா இருந்தா சரின்னு சொல்றாரு அவரு. நிறைய இருக்கு சார். இங்க உள்ள எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா நீங்க உங்க கணக்கு நீங்க சொல்றதுபடி பார்த்தா அந்த விஷயங்களை வெளிக்கொண்டு வரதுல என்ன தயக்கம்? அதான் நான் சொல்றேன். இப்ப நாம எல்லாம் இப்ப இதை கேட்டு இருக்கவங்க தான் முட்டாள். அடிப்படையான விஷயம் என்னன்றதை சொல்லணும். அடிப்படையான விஷயம் என்ன? அதான் நான் ஒரு இடத்துல தமிழ்லைன் போட்டாங்க, நான் பேசிட்டு வந்தேன். நான் கேட்டேன், அது 10 கோடி பிரச்சனை இல்லை, படுத்த கோடி பிரச்சனையை நம்ம போட்டு விட்டாங்க ஒரு தமிழ்லைன்ல. நம்ம சொல்றேன் நான் எதுக்காக சொன்னா, அடிப்படையில் என்ன பிரச்சனை அதை சொல்லுங்க. நீங்க தான் தைரியமான ஆளாச்ச, நீங்க பயோகிராபிக்கெல்லாம் எழுதுற ஆளு, நீங்க சொல்லுங்க. அப்போ நீங்க அதை சொல்லவும் சொல்லாம நீங்க வந்து மறைமுகமா நீங்க தாக்கி வந்து பார்த்தீங்கன்னா பர்சனல் அவருடைய கேரக்டர் ஏற்கனவே டேமேஜ் ஆன கேரக்டர் தான் அது. அப்போ உங்களுக்கு பர்சனலாக அட்டாக் பண்ணுன்ற நோக்கம் தான் இருக்குல்ல உங்களுக்கு. அடிப்படையில் என்ன பிரச்சனை அது பேசவே இல்லை. ஆனால் இணையங்கள் ஃபுல்லாக எகிருது. என்னன்னு கேட்டால் நயன்தாரா தனுஷ் ஒரே டிமில் வெடியுது. இப்போ பாருங்க, சுசித்ரா வந்து உள்ள நுழைஞ்ச பிறகு இன்னும் கொஞ்சம் நல்லா வந்து சூடாயிடுச்சு. இதில் தேவையில்லாமல் அந்த 7 நடிகைகள் வந்து பேசுறது அந்த மாதிரி சுசித்ரா சொல்றது கரெக்டு. நீங்கள் இவ்வளோ பேசுறீங்கல்ல, இப்போ அவங்க 2 பேருக்கும் நடக்கிற பிரச்சனை. இப்போ நீங்கள் 7 பேர் வந்து எதுனா கட்சியாகுது, நான் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறேன்னு. அதுவும் 7மே உங்களுக்கு தெரியும். எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ரிட்டையர்டு. நஸ்ரியா ரிட்டையர்டு, ஸ்ருதிஹாசன் ரிட்டையர்டு, பார்வதி ரிட்டையர்டு, எல்லாமே ரிட்டையர்டு தான். நான் சொல்லலாம், பார்வதியோட சொல்ல முடியும். எல்லாமே ரிட்டையர்டு தானே. கேட்டால் அது கூட கோவம் வருதுங்க, ரிட்டையர்டு நடிகன்னு சொல்லக்கூடாதான். அனுபமா பரமேஸ்வரன். ஆமாம் சார். இதில் என்ன ஒரு பிரச்சனை அப்படின்னா, இப்போ வந்து இந்த 7 பேருமே தனுஷோட ஜோடி சேர்ந்து நடிச்சவங்க. அந்த படத்துல கிட்டத்தட்ட எப்படி தனுஷ் கூட ஒரு 20 நாள் 30 நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிருப்பாங்க. அப்ப இவங்க தனுஷை எதிர்த்து இவ்வளவு பெரிய ஆதரவு கொடுக்குறாங்க நயன்தாராக்கு அப்படின்னா, அப்ப பர்சனலா பாதிக்கப்பட்ட விஷயங்கள் அவங்களும் பாதிக்கப்பட்டிருப்பாங்க சார். அப்ப அந்த விஷயத்தையே வெளில கொண்டு வர மாட்டேங்க. நான் தான் சொல்றேன் சார், அடுத்த படம் உங்களுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி கூட ஒரு இல்ல, அது எப்படி சார் ஒருத்தவங்களை எதிர்த்து அறிக்கை விடும் போது, ஆமா சார், அவங்களை எதிர்க்கணும்னு துணிஞ்சதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க படத்துல எப்படி நடிக்க முடியும்? அப்படி இல்ல, நான் சொல்றது உங்களுக்கு அது இல்ல. அந்த படம் நடிக்கும் போது இன்னொரு 2 படத்துல உனக்கு நடிக்க வாய்ப்பு தரேன்னு சொல்லிட்டு கூட அவங்கள வந்து பாத்தீங்கன்னா வந்து ஏதோ சம்திங் வேலை வாங்கியிருக்கலாம். வேலை வாங்கினா நீங்கள் தப்பாக அதை பிடிச்சிக்காதீங்க. அந்த படத்தில் வந்து
வந்து கால் ஷீட் கூடுதலாக வாங்கியிருக்கலாம். சரிங்களா, எதையாவது சொல்லி ரொம்ப இழுத்து விட்டுறாதீங்க. காந்தராஜ் அதுக்கு பிறகு வந்து கேட்டால் அந்த படம் இல்லைன்னு இருக்கலாம், ஒரு வெறுப்பு கூட வந்திருக்கலாம். இப்போ நடிகைக்கு என்ன செய்வாங்க, அடுத்து ஒரு ஃபோன் பண்ணி கேட்பாங்கல்ல, சார் இன்னொரு இந்த அடுத்த படத்தில் எனக்கு வாய்ப்பு கொடுங்கன்னு. ஆமாம், அடுத்த படத்தில் வேற ஒரு நடிகை போட்டு நடிக்க வைப்பான். இப்படி கூட இருந்திருக்கலாம்ல சார். ஒரு நடிகைக்கு ஒரு நடிகர், ஒரு உச்ச நடிகர் தான் அவரும் கிட்டத்தட்ட. இப்போ ஒரு பெரிய ஸ்டார் தானே தனுஷ். ஆமாம், அவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நம்பிக்கை துரோகம் கொடுக்குறாரு, நம்பிக்கை கொடுக்குறாரு. அந்த துரோகத்தை அவங்களால தாங்க முடியல. சரியான நேரம் பார்க்குறாங்க, அப்பா நயன்தாரா பிரச்சனை வந்துதான், அப்போ நம்ம எடுத்து விடுவோம். அப்படிதான் இதை நான் பார்க்குறேன். எதிரிக்கு எதிரி நண்பன். இப்போ இவங்களே வந்து சுசித்ரா அவர்களே வந்து தனுஷ் மேல இருக்கிற வன்மத்தை தான் வந்து விமர்சனமா வெளியே கொண்டு வர்ற மாதிரி தோணுது இல்லையா? அவங்க நேரடியாக பாதிக்கப்பட்டிருக்காங்க சார். ஏற்கனவே கிட்டத்தட்ட சக்கரத்தி சண்டை மாதிரி தானே அது ஏற்கனவே. அதுக்கே அவர் பதில் சொல்லல. இல்ல நயன்தாரா விஷயத்துல இவங்க மூக்கு நுழைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது வந்து ஒரு பாலியல் இப்போ அவங்களுக்கு சுசித்ரா அவங்களுக்கு நடந்தது, அவங்க கணவருக்கு நடந்தது, இந்த இது ரீதியான சம்பந்தமான விஷயங்கள் சொன்னாங்க. அது கூட உறுதிப்படுத்தப்படலை. இல்ல அது அவங்க சைடு சொல்லும்போது நம்ம நம்பிதான் ஆகணும். ஆமா, வெளியில இருந்து ஒரு ஆள் ஆனா ஒரு மனைவியா சொன்னோமா நம்ம நம்பிதான் ஆகணும். ஆமா, பட் இது வந்து அப்படிப்பட்ட பாலியல் பிரச்சனையோ திருமண சம்பந்தமான பிரச்சனையே கிடையாது. ஒரு காப்பிரைட் சம்பந்தம். ஆமா, இந்த காப்பிரைட் சம்பந்தத்துக்குள்ள சுசித்ரா வர வேண்டிய அவசியம் என்ன? ஆனால் வர வேண்டிய அவசியம் இல்லை சார். அவங்க வந்து பொதுவாக எல்லா விஷயத்திலும் வருவாங்க. இன்னைக்கு வந்து அவங்க வந்து கிட்டத்தட்ட தமிழ் சினிமா மட்டும் கிடையாது, எல்லா பொதுவான நிகழ்ச்சியிலையும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்போது கேரளாவில் நடந்த அந்த விஷயம் இருக்குல்ல, ஹேமா கமிட்டி, அதெல்லாம் வந்து அப்பவும் பேசுனாங்கல்ல. இதுக்கு முன்னாடி வந்து வெள்ளி தாம்பரத்தில் கொக்கைன் கொண்டு வந்தாங்கன்னு பேசலையா அவங்க? ஆமாம். ஸோ எல்லா விஷயத்திலும் அவங்க வருவாங்க. முக்கியமான ஒரு தருணங்களில் வந்து அவங்க பேச ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ இப்போ அப்படி தான் அவங்க பார்க்கப்படுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க திடீர்னு அவங்களே மன்னிப்பு கேட்டுறாங்க. பாலச்சந்திர பற்றி தப்பாக பேசுனாங்க, இயக்குநர்கள் சொன்னாங்கன்னா உடனே மன்னிப்பு கேட்டாங்க. ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா வழக்கமாக அப்படி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போ கஸ்தூரி பேசலையா, கஸ்தூரி பேசுகிற மாதிரி அவங்க பேசுகிறாங்க. ஸோ கஸ்தூரி, சுசித்ரா, ஜோதிகா, இவங்கெல்லாம் வந்து நயன்தாரா, இவங்கெல்லாம் ஒரே நீங்கள் வட்டத்தில் எடுத்துக்கலாம். இவங்களெல்லாம் மற்ற நடிகைகள் கூட ஒரு பின்புலம் இல்லாதவங்க. ஆமாம், நஸ்ரியா, பார்வதி, அனுபமா பரமேஸ்வரன். பட் கமலஹாசன் அவர்களோட பொண்ணு ஸ்ருதிஹாசன் வந்து தனுஷை எதிர்க்க வேண்டிய அவசியம் என்ன சார்? சார் இதெல்லாம் உங்களுக்கு புரியல. ஏன்னா வலுவான பின்னணி இருக்கு. வலுவான பின்னணி இல்லை, ஒரு இதுதான் இங்கே சிக்கல். என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு ஹோப் கொடுப்பாங்க, ஹோப் கொடுத்துட்டு அவங்கள பயன்படுத்திப்பாங்க சார். அதுக்கு கமலஹாசன் பொண்ணுக்கு என்ன சார் வந்தது சார்? நான் சொன்னீங்க கமலஹாசன் பொண்ணுன்னு வைங்கண்ணே சார், எல்லாம் அவங்களும் ஒரு நடிகை தான், அவ்வளோதான் சார். பின்னணி அவ்வளோ பலமாக இருக்குது. இன்னைக்கு கமலஹாசன் அவர்கள் கை நீட்டினா வந்து போட்டதுக்கு வளர இருப்பாங்க. நான் சொல்கிறேன், இப்போ இவங்களுக்கு எல்லாருக்குமே ஒரு உள்ளுக்குள்ளே ஏதாவது ஒரு வகையில் ஒரு வெஞ்சன்ஸ் ஏதாவது இருக்கும் சார். கண்ணுக்கு தெரியாத சொல்லுவாங்க தெரியுங்களா, கண்ணுக்கு தெரியாத காயங்கள், கண்ணுக்கு தெரியாத காயங்கள் இருக்கும். இதுதான் ஒரு நேரம்னு சொல்லி பயன்படுத்திக்க வேண்டியது தான். நீங்களே சொல்லுங்க. இப்போ ஒவ்வொருத்தரும் எதிரிக்கு எதிரி நண்பன்ற மாதிரி அப்படி கூட இருக்கலாம். ஒரு படத்தில் நடிக்கிறதுக்கு வாய்ப்பு தரேன்னு சொல்லி கூட வந்து கடந்து போயிருக்கலாம், கொடுக்காம. இல்லை வேற ஒரு நடிகைக்கு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம், இவர் ஹோப் கொடுத்துருக்கலாம். இதெல்லாம் பர்சனல். அதான் நான் சொன்னேன்ல, இது தனிப்பட்ட வந்து காழ்ப்புணர்வில் வரக்கூடியது. இதில் குற்றச்சாட்டுன்றது நயன்தாரா சொல்கிற குற்றச்சாட்டை நம்ம விவாதிக்க முடியும். மற்றபடி அவங்களுக்கு துணையாக இருக்கிறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காரணம் இருக்கும். பெரும்பாலான காரணம் 2 விஷயம் இருக்கும். ஒன்று, இவங்களை பயன்படுத்திக்கிட்டு படத்துக்கு வாய்ப்பு தராமல் விட்டுருக்கலாம். இதை தாண்டி என்ன இருக்க போகுது? ஓகே, நன்றி, வணக்கம். நன்றி சார்.